ஒன்ப்ளஸோட ஒரு ப்ரீமியம் ப்ராடக்ட் தான் இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒன்ப்ளஸோட பட்ஸ் ப்ரோ இது வந்து பார்த்திங்கன்னா, நான் பேசிக்காக வந்து இதுக்கு முன்னாடி ஒன்ப்ளஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒன்ப்ளஸோட பட்ஸ் 2 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்து அது ஃபோன் கால் பேசுறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அது நாய்ஸ் கேன்சலேஷனுக்காக வாங்கலை, ஃபோன் காலுக்காக தான் மேஜராக வாங்கினேன். ஸோ அதனால் வந்து ஒன்ப்ளஸில் எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. ஏன்னா ஒன்ப்ளஸில் ஃபோன் கால் நல்லா பேசலாம். ஃபோன் கால்னால் டிரைவிங்கில் எப்போனா ஒரு முறை பேசும்போது இந்த வின் நாய்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கேன்சலேட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து ஒன்ப்ளஸ் போயிடலான்னு சொல்லிட்டு நான் போனேன். இன்றைக்கி ரேஞ்சுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபாய்க்கு தான் விற்றுட்டே இருக்காங்க. பட் லான்ச் பண்ணும்போது 10,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட்ஸ் ப்ரோ இது வந்து ஓப்போவோட என்கோ சீரீஸ், அந்த சீரீஸோட டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஓப்போவோட கம்பெனி தான் ஒன்ப்ளஸும், அதனால் வந்து ரெண்டும் ஒன்று தான். சரி, நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். அன்பாக்ஸ் பண்ணோடனே ஃபஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் சொல்லி ஆகணும். ஒன்ப்ளஸ் எப்பவுமே பாக்ஸ் பேக்கிங் ரொம்ப ப்ரீமியமாக பண்ணுவாங்க. அது சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் பாக்ஸ் பேக்கிங் ப்ரீமியமாக இருக்கும். ஸோ பட்ஸ் எடுத்துகிட்டு வெளியே பட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. எனக்கு அந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஒரு சின்னதாக வந்து நல்லா காம்பேக்டாக இருக்குது. கேஸோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை. பட்ஸோட வெயிட் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிராம் இருக்கும். ஒரு பட்ஸும் 2 பட்ஸ் இருக்குது 8 கிராமு. ஸோ கேஸோட டோட்டல் வெயிட் ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். பட் கேஸோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருந்துச்சு. கிளாஸி டைப் கொடுக்காம இவங்க ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் பிளாக் வாங்கினா மட்டும்தான் மேட்டு, மற்ற எல்லாம் வாங்கினீங்கன்னா கிளாஸி டைப்பில் தான் இருக்கும். ஸோ நான் பிளாக் தான் வாங்கினேன். அதே மாதிரி இதை உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க, ப்ரெஸ் த ஏரியா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, அது என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு வேறு என்னென்ன கண்டென்ட் இருக்குதுன்னு பார்த்தேன். கண்டென்ட் இருக்கும்போது உள்ள புக்லெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புக்லெட்ஸ் கூட வந்து ரெட் கேபிள் கிளப் கார்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிற கார்டுக்கே எனக்கு வேலை இல்லை, இதில் வேறு புதுசாக ஒரு கார்டு வேறையா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை டேப் டு கிளைம் பண்ணால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஏறும். நீங்கள் ஒன்ப்ளஸ் யூஸராக இருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து ஒன்ப்ளஸ் ஸ்டோரில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். பட் நான் ஒன்ப்ளஸ் யூஸர் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் அதை வந்து பெருசாக கண்டுக்கல. எங்கள் வீட்டில் ஆல்ரெடி ஒரு கார்டு இருக்குது, அந்த கார்டு கூட இதையும் சேர்த்து வச்சுட்டு ஓரம் வச்சுட்டேன் அந்த ரெட் கிளப்பை. ப்ளஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த பட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, பேர் ஆஃப் இயர் டிப்ஸ், அது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பேக்கிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதான் ப்ரீமியம் ப்ராடக்ட்னாலே ப்ரீமியமாக தான் எல்லாமே பேக் பண்ணுவாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதோட இது வந்து பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அதே ரெட் கேபிள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க உள்ள சார்ஜிங்க்கு. டைப் சி சார்ஜர் தான் இது. எப்போவுமே சார்ஜர் கொடுக்க மாட்டோம், கேபிள் மட்டும் தான் கொடுப்போம். சரி ஓகே, இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு ஒன்ப்ளஸ் பட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாங் கேட்கறதுக்கெலாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. சாங்லாம் பிரச்சனை இல்லை. இதில் வந்து ட்ராபேக்குன்னு நான் என்ன சொல்லுவேன்னா, இதில் ஈக்குவலைசர் கிடையாது. ஸோ அது ஒரு ட்ராபேக்கு. இன்னொன்று, இதோட வந்து ஏஎன்சி இந்த ஸ்மார்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இது ஸ்மார்ட் ஏஎன்சினா எனக்கு என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸ்மார்ட்னால் என்னை பொறுத்தவரை இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மேக்ஸில் தான் இருக்குது. எப்போ நீங்கள் கனெக்ட் பண்ணி காதில் வச்சாலும் மேக்ஸில் தான் இருக்குது. ஏஎன்சிலாம் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ அப் டு 40 dB நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்குது. பாட்டு கேட்க நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.